வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஆம்பிளிஃபையர் பொறுத்தளவுக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு நண்பர் ஆர்டர் கொடுத்துருக்காரு. அவரோட ஏவி ரிசீவரில் சப்பு பெரிய அவுட் மட்டும் தான் வரும். அதுக்கு அவர் 12 இன்ச்சு சப்பு போடுற மாதிரி ஒரு சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர் கேட்டிருந்தார். அவருக்காக சும்மா சிம்பிளாக அடக்கமாக ஒரு ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ பேக் சைடு காட்டுறேன். பேக் சைடு பொறுத்தளவுக்கு இது சப்வூஃபர் ஃப்ரீ இன்னு, அதாவது உங்கள் ஏவி ரிசீவர்லேருந்து சப்வூஃபர் ஃப்ரீ அவுட் இருக்குல்ல, அதை வந்து இங்கே கொடுக்கணும். இது வந்து சப்வூஃபர் அவுட் எடுத்துக்கலாம் ஸ்பீக்கருக்கு. அதாவது ஒரு சப்பு தான், நீங்கள் ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது ப்ளஸ் இது மைனஸு, இல்லாட்டினா இது ப்ளஸ் இது மைனஸ், எப்படியாவது எடுத்துக்கலாம். இது வந்து கூலிங் ஃபேன் வந்து 12 வோல்ட்டில் கூலிங் ஃபேன் வெளியே போட்டிருக்கேன். இப்போ அந்த ஆம்பிளிஃபையருக்குள்ளே என்னென்ன போட்டிருக்கேன்னு காட்டுறேன். இப்போ இந்த ஆம்பிளிஃபையருக்குள்ளே 24/24 5 ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். 10,000 MFT டியூல் பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கேன். குமார் 4 மோனோ ஆடியோ போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி சப்வூஃபருக்குன்னு வர ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் 2 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி ஃபேனுக்கு ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபேன் கண்ட்ரோல் பண்ணுற போர்டு ஒன்று வச்சுருக்கேன். இப்போ சப்வூஃபர் ஆம்பிளிஃபையரை பொறுத்தளவுக்கு கஸ்டமர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எனக்கு வந்து சப்வூஃபர் பேஸ் வந்து ஒரிஜினல் பேஸ் தான் வேணும், என்னோடய ஏவி ரிசீவரில் என்ன பேஸ் வருதோ அது இருந்தால் போதும்னு சொல்லியிருந்தாரு. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், சப்வூஃபர் ஃப்ரீ இந்த சப்வூஃபர் ஆம்பிளிஃபையரில் வைக்கக்கூடாது. சப்வூஃபர் ஃப்ரீ வச்சு என்னாகும், ஓவர் பேஸாக இருக்கும், அந்த ஒரிஜினாலிட்டி ஃபீல் நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் இதில் சப்வூஃபர் ஃப்ரீ வைக்கல. இங்கே இன்புட் வர்ற சிக்னலாக அப்படியே இந்த ஃபஸ்ட்டு ஒரு கண்ட்ரோலில் கொடுத்து அதுலேருந்து இன்னொரு கண்ட்ரோலில் கொடுத்து அங்கேருந்து ஆடியோ போட்டு எடுத்துருக்கேன். இப்போ முன்னாடி 2 கண்ட்ரோல் இருக்கும்போது ஒன்று வந்து கெயின் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும், இன்னொன்று மாஸ்டர் வால்யூம், அதாவது இந்த ஆடியோ போர்டுக்கு மாஸ்டர் வால்யூம் ஃபங்க்ஷன் ஆகும். அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதோட பேஸ் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு உங்களோட ஏவி ரிசீவரில் என்ன ஃப்ரீக்வன்சி பேஸ் வருதோ அது அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். எதுவுமே மிஸ் ஆகாமல் நல்லா எஃபெக்டாக கிடைக்கும். இதை எப்படி வயரிங் பண்ணியிருக்கேன்னா, இந்த 24/24 டியூல் பவர் சப்ளைக்கு இந்த ஆடியோ போர்டுக்கு மட்டும் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி 12/12 1 ஆம்ஸ் டயோடு போட்டு சிங்கிள் பவர் சப்ளை ஆக்கி அதை வந்து ஒரு 12 வோல்ட் ரெகுலேட்டர் ஒன்று யூஸ் பண்ணி இந்த ஃபேன் கண்ட்ரோல் பண்ணுற போர்டுக்கு கொடுத்துருக்கேன் டேரெக்டாக. இன்னொரு 12 வோல்ட் லைனை இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு கொடுத்துருக்கேன். இது வந்து டிசியில் ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி இதில் பண்ணியிருக்கேன். ஹம்மிங் எதுவுமே இல்லை, நல்லா அமைஞ்சிருக்கு. எப்போவுமே சப்வூஃபர் ஆம்பிளிஃபையரை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம சிக்னல் இன்புட் கொடுக்குற வயர் வந்து கொஞ்சம் குவாலிட்டியான ஆர்சிஏ வயராக இருக்கணும். சும்மா சாதாரண வயர் இருந்தால் நம்மளுக்கு லேசாக அந்த எர்த் நாய்ஸ் மாதிரி பிரச்சனை வரும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். இப்போ இந்த சப்வூஃபரை எதில் செக் பண்ண போகிறோம்னா, இந்த FT003 மினி டிகோடர் பாக்ஸை வச்சுருக்கேன். இதில் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டில் ஒரே ஒரு அவுட் மட்டும் எடுத்து சும்மா ஆடியோ செக்கிங்காக ஒரு சின்ன மினி ஆம்பிளிஃபையரில் கொடுத்துருக்கேன். சப்வூஃபர் அவுட் எடுத்து நேராக இந்த சப்வூஃபர் ஆம்பிளிஃபையரில் சப்பு ஃப்ரீ இன்னில் கொடுத்துட்டேன். மற்றபடி எப்பயும் போல் சப்வூஃபர் ஸ்பீக்கர் லைனை நம்ம எப்பயும் போல் கொடுத்துக்கலாம். முன்னாடி சப்வூஃபர் ஃப்ரீ இன்னும் கொடுத்தாச்சு, அதே மாதிரி சப்வூஃபர் அவுட் எடுத்தாச்சு. சும்மா ஒரு ஆடியோ டெஸ்டிங் பார்க்கலாம். இப்போ ஆடியோ வந்தது, இதில் வருது, சப்வூஃபரில் வருதுன்னு நினச்சிடாதீங்க. சும்மா உங்களுக்கு செக் பண்ணி காட்டுங்கிறதுக்காக ஒரு மியூசிக்கோடு வந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இதை ஒரே ஒரு அவுட்டை மட்டும் எடுத்து இந்த ஆம்பிளிஃபையரில் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.